பதில் உரை மாண்பு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். நிறைய இங்க பாருங்க, பெரும்பாலான உறுப்பினர்கள் பயணம் செய்வதற்கு டிக்கெட்லாம் போட்டுட்டு பிளைட்டுக்கு போக வேண்டும், ட்ரெயினுக்கு போய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு புதிய மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டப்பேரவையில் எனது முதல் துறை சார்ந்த அறிவிப்புகளை வழங்குவதற்கு முன்பாக தமிழ்நாடு மக்களின் மனநிலையை அவர்களில் ஒருவனாக ஒரு சில நிமிடங்கள் தங்கள் அனுமதியுடன் இந்த சபையில் பேச விழைகிறேன். அன்னை தமிழிற்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு உயிர் வணக்கம். என்னை பெற்ற தாய் போல் ஏந்தி வாக்கினை தாய் பாலென அளித்து இன்று இந்த சபைக்கு அனுப்பி வைத்து ஆசீர்வதித்திருக்கக்கூடிய திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை இந்த சபையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். The common man has become the ruler of the land. He holds his destiny in his own hand என்று சொல்லுவார்கள். சாமானியன் இன்று இந்த நாட்டின் ஆட்சியாளராக ஆகியிருக்கிறார். தனது தலைவிதியை தனது கைகளில் வைத்திருக்கிறார் என்ற சொற்றொடருக்கு ஏற்ற என்ற வரிகளை ஆழ்ந்து உணர்ந்த சாமானியர்களை, மிக சாமானியர்களை, என்னை போன்ற மிக மிக சாமானியர்களை சட்டமன்ற பேரவைக்குள் அமர வைத்த சரித்திரம் போற்றும் சாதனை தலைவராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார். அழுத்தமாக சொல்கிறேன், நிர்வகிக்கும் பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார். ஏனென்றால் அறம் என்பது அதிகாரம் செலுத்துவதோ ஆதிக்கம் செலுத்துவதோ கிடையாது. அறம் என்பது நேர்மையோடு அன்போடு மக்களுக்கு சேவையாற்றுவது. அதனால்தான் அழுத்தமாக சொல்கிறேன், இந்து சமய அறநிலையத்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார். அதனால்தான் இந்து சமய அறநிலையத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் கூட கடந்த காலங்களில் இருந்த ஆளுகைக்கு உட்பட்ட, அதிகாரத்துக்கு உட்பட்ட என்ற வார்த்தைகளை பல்வேறு இடங்களில் நாம் நீக்கி இருக்கிறோம். அன்போடு அறத்தோடு இந்து சமய அறநிலையத்துறை நடத்துவதற்கான வழிவகையை முன்னெடுத்திருக்கிறோம். திருக்கோயில்கள் நமது தமிழ்நாட்டின் நாகரிக கலை வளர்ச்சி நிலையங்களாக மட்டும் இல்லாமல் நீதி வழங்கும் இடமாகவும் கல்வி சாலைகளாகவும் பாதுகாப்பு அரணாகவும் விளங்கியதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே திருக்கோயில்கள் இயல், இசை, நாடகம், ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் முதலிய கலைகள் வளர்ப்பதற்கு பெரும் ஊன்றுகோலாக இருந்திருக்கிறது. அதே போல ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அருளாளர்கள் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய பாடல்கள் மூலமாகவும் கருத்துக்கள் மூலமாகவும் கோயில்கள் வாயிலாக தமிழ் வளர்த்த பெருமை பெற்ற ஒரு மண் இந்த தமிழ்நாட்டு மண். அதனால்தான் அறம் என்பது பசியாற்றுதல், தண்ணீர் வழங்குதல், பயணிகளுக்கு உதவுதல், ஏழைகளுக்கு ஆதரவு அளித்தல், தங்குமிடம் வழங்குதல், கால்நடைகளை பாதுகாத்தல் என்று பல்வேறு அறங்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் கோயில்கள் வாயிலாக நம்முடைய ஆட்சியில் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் கோயில்கள் என்பது வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல. கோவில்கள் சமூக நலனையும் அறப்பணியையும் ஒரு முக்கிய அங்கமாக வகித்துக் கொண்டிருக்கிறது. கோயிலுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த இடத்தில் தந்தை பெரியார் அவர்களை பற்றிய ஒரு வரலாற்று செய்தியை பதிய வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு கோயில்களுக்கு தலைவராக இருந்திருக்கிறார் அவருடைய இளமை காலகட்டங்களில். அப்படி கோயில்களுக்கு அவர் தலைவராக இருந்தபோது கோயிலின் செல்வங்கள் கொள்ளை போகாமல் பாதுகாத்து வந்திருந்தார். திருப்பணிகள், திருவிழாக்கள் போன்றவற்றை செவ்வனே நடத்துவதற்கு உறுதுணையாக தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருக்கிறார். குறிப்பாக ஈரோடு தேவஸ்தான கமிட்டியில் தந்தை பெரியார் பொறுப்பேற்ற போது அந்த தேவஸ்தானம் கடனில் இருந்தது. பல ஆண்டுகள் தலைவராக அந்த பதவியை நிர்வகித்து வந்த தந்தை பெரியார் அந்த பதவியை விட்டு விலகும் பொழுது ரூபாய் 45,000 ரூபாயை அந்த தேவஸ்தானத்திற்கு சேமிப்பு கணக்கில் வைத்துவிட்டு நிர்வாகம் செய்தவர். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியிலும் இந்த கோயில் நிர்வாகங்கள் மிகச் சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வரலாற்று செய்தியை படிக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்துல உண்மையே நினைச்சு பார்த்தேன். தந்தை பெரியார் இவ்வளவு நிர்வாகத்திறனோடு இருக்கிறாரு, ஒருவேளை
தேர்தல் அரசியலில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. ஆனா அந்த சிந்தனைக்கு உடனடியா ஒரு பதிலும் கிடைச்சது. தந்தை பெரியாரை போலவே நம்முடைய தந்தை பெரியாரின் பேரனாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அதே போல நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க இல்லையா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை பத்தி எல்லாம். ஒரே ஒரு வரலாற்று செய்தி அதுக்கும் நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதே சட்டமன்றத்தில் 1962 நடந்த ஒரு நிகழ்வை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த நிகழ்வுகள்ல 1962 இந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்த மதிப்பிற்குரிய முன்னாள் உறுப்பினர் ஒருவர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது திடீரென மயக்கம் போட்டு விழுந்துட்டார். எல்லாரும் அவரை தூக்கி எழுப்பி நிப்பாட்டி வச்சு உதவுறாங்க. அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புதியதாக இந்த அவையில் இருப்பதன் காரணமாகவும் பொறுப்பு உணர்ச்சி அதிகமாக இருக்க காரணத்தினாலும் அளவுக்கு மீறி நான் கண் விழித்து கருத்துக்களை திரட்டுகிற பொறுப்பு உணர்ச்சியில் ஈடுபட்ட காரணத்தினாலும் தேவைக்கு மேலே கருத்துக்களை எல்லாம் திரட்டியதின் காரணத்தினாலும் கண் கோளாறு ஏற்பட்டு இந்த இடத்தில் நான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டேன் என்று தன்னுடைய உரையில் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அன்றைக்கு அண்ணாவின் தம்பிகள் எப்படி சட்டமன்றத்தில் இருந்தார்களோ இன்றைக்கு நமது அண்ணனின் தம்பிகள் அதே போலதான் சட்டமன்றத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக அதிகமான கருத்துக்களை கேட்டு படித்துன்னு சொன்னீங்க. இப்ப அதிகமான நேரம் எடுத்துக்கொள்வதால் யாரும் மயக்கமிடாமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விரைவா முடிச்சிடுறேன். முன்னுரையை விரைவா முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக இருக்கும்போது தமிழர் கடவுளாகிய தமிழர்களின் அடையாளமாகிய கடவுள் முருகரை பற்றி நாம பேசாம கடந்துட முடியாது. ஏன் அப்படின்னா முருகர்னு சொன்னாலே சூரசம்ஹாரம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அங்க சூரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நான் மட்டும்தான் ஆட்சி செய்வேன், நான் தான் நிரந்தர ஆட்சியாளர், மற்ற எல்லோரும் எனக்கு அடிமைகள் என்ற மனநிலையில் இருந்த ஒரு சூரனை ஒரு சாதாரண பாலகன் கையில் வேலேந்தி வந்து எதிர்த்து நின்றான். அப்ப அந்த சூரன் சொன்னாராம், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து போர் புரிய போறான், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து வென்றுவிட போறான் அப்படின்னு ஏளனமா பேசினாராம். ஆனா அந்த சின்ன பையன் தான் வேலேந்தி சூரனுடைய அந்த ஆட்சிக்கு முடிவுரை கொண்டு வந்தாரு. இதுல ஒரு விஷயத்தை நான் கவனிக்கணும். அதே சூரன் தோல்வியுற்ற பிறகு அந்த முருகரை பார்த்து பாடுறாராம், கோலமா மஞ்சை தண்ணில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், பரிசிவை உணர்ந்திலேன் யான் அப்படின்னு பாடுறாராம். சின்ன பையனை நினைச்சு நான் சாதாரணமா விட்டுட்டேன், ஆனா என்னையவே தோற்கடிப்பார்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சூரன் வந்து முருகரை பார்த்து பாடியதாக பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. நான் சொல்றது 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்ஹாரம் தான் அப்படின்றதுக்காக தான். உடனே யார சூரன் சொல்றேன் அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். நான் சொல்ற சூரன் அப்படிங்கிறது ஊழல், லஞ்சம், மக்களை பிரித்தாளக்கூடிய சாதிய அரசியல், மத அரசியல் என்ற சூரனை வீழ்த்தி எங்களுடைய வேலன் ஒரு ஜனநாயக ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிறாரு. உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை, உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை, உட்காருங்க. பொதுவா சொல்றாரு, ஒண்ணு உட்காருங்க, தப்பில்லை, உட்காருங்க, உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை, உட்காருங்க. நீங்க பேசுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க, இதுல ஒன்றும் தவறில்லை, அவர் சொல்லியது எந்த தவறும் இல்லை, தயவு செய்து உட்காருங்க, நீங்க பேசுங்க, தொடர்ந்து அன்றைக்கு பேசுங்க. அன்றைக்கு அழகிய தமிழ் மகன் இந்த தமிழ் மண்ணை ஆட்சி புரிந்தார், இன்றைக்கு எங்களுடைய அழகிய தமிழ் மகன் இந்த மண்ணை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல பெருமிதம் அடைகிறேன். அதே போல இங்கு பல்வேறு உறுப்பினர்கள் எல்லாம் சில கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. அதற்கான பதிலையும் இப்போது நான் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலும் அதே போல ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் சார்பிலும் இந்த இடத்துல சொல்லிட்டு நான் என்னுடைய அறிவிப்புகளை தெரிவிச்சிடுறேன். திருக்கோயில் நிலங்களை மீட்பதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. எவ்வளவு நிலங்களை நாங்க மீட்டோம், டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு விஷயத்த அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. இன்றைக்கு 40,245 ஏக்கர் இன்னும் நாம் தனிநபர்களின் பெயரில் வந்து பட்டா மாறி இருக்கிறது. அதை மீட்கக்கூடிய பெரும் பணி இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. கணினி சிட்டா பதிவுகளின் போது
கணினி சிட்டா பதிவுகளின் போது ஏறத்தாழ 33,949 ஏக்கர் தவறுதலாக தனிநபரின் பெயர்கள்ல பட்டா மாற்றப்பட்டிருக்கு. அதை மீட்கக்கூடிய பணிகள்ல இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரின் ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வகையில நிலங்களை மீட்பதற்கும் கோயில் நிலங்களை பாதுகாப்பதற்குமான அனைத்து பணிகளையும் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வள்ளலாருடைய அந்த கோயிலுடைய திட்டங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க. நாங்க வள்ளலாருக்காக மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்தோம், வள்ளலாருக்காக மிகப்பெரிய ப்ராஜெக்ட கொண்டு வந்தோம், பிபிடி எல்லாம் போட்டு காமிச்சோம். அதெல்லாம் சொல்லும் போது கூடவே சேர்த்து சைலண்டா ஒரு பொய்யும் சொல்லிட்டாங்க. நாங்க அந்த திட்டத்தை வந்து கைவிட்டுட்டோம், எதிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு மாறா சொல்லிட்டாங்க. உண்மைக்கு மாறாக அந்த செய்தியை ஒண்ணு சொன்னாங்க. உண்மையிலேயே வள்ளலாருடைய அந்த கோவில் விஷயத்தில் நடந்தது என்ன அப்படின்னா, ஞான சபையின் பின்புறம், அந்த வள்ளலாரின் ஞான சபைக்கு பின்புறம் பெருவழி என்று சொல்லக்கூடிய இடத்துல மிக பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க பண்ணிருந்தாங்க. அதை எதிர்த்து உண்மையாக இருக்கக்கூடிய வள்ளலாரின் பக்தர்கள் எல்லாருமே பல்வேறு இடங்கள்ல முறையிட்டு அந்த பெருவழியை ஒரு காலமும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த பெருவழியை தயவு செய்து எந்த விதமான கட்டுமான பணிகள் நீங்க நடத்தக்கூடாது, அந்த பெருவழியை தயவு செய்து விட்டுட்டு வேற எங்க வேணாலும் நீங்க கட்டிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது இதை துறை அதிகாரிகளோடு சேர்ந்து ஆலோசித்து நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்றுதான் நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோமே தவிர அதை கைவிட போறோம் எங்கேயுமே சொல்லல. அதோடு அந்த பெருவழியை தவிர்த்து மற்ற இடங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக அவர்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதியை அவங்க ஏத்துக்கிட்டு நம்முடைய சட்டமன்றத்திற்கு வள்ளலாரினுடைய பக்தர்கள் நேரடியாக வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி இருக்கிறாங்க. அதே போல அந்த டிசிபி கலெக்ஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசினாங்க, ரெண்டல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பத்தி பேசினாங்க. நாங்க அவ்வளவு வரவு வச்சோம் இவ்வளவு வரவு வச்சோம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 100 நாட்கள்ல மட்டும் ஏறத்தாழ நாம வந்து 108 கோடி ரூபாய்க்கு டிசிபி கலெக்ஷன்ஸ் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். மிக பெரிய அளவுல நம்ம அதை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் 2000 கோடி டிசிபி கலெக்ஷன் பெண்டிங் இருக்குது. அதையும் அரசாங்கத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் நம்முடைய முதல்வரின் தலைமையில் நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிலங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 100 நாட்கள்ல நம்முடைய தீவிரமான செயல்பாட்டினால ஏறத்தாழ திருக்கோயில்களுக்கு சொந்தமான 464 ஏக்கரை திரும்ப கொண்டு வருவதற்கான மேல்முறையீட்டில் நம்முடைய அரசாங்கம் வந்து செயல்பட்டு இருக்கிறது. கணினி சிட்டா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 349 ஏக்கரை மீண்டும் கொண்டு வருவதற்கான மேல்முறையீட்டு நடவடிக்கையில் நம்முடைய அரசாங்கம் இறங்கி இருக்கிறது. இந்த 100 நாட்கள்ல மட்டும் ஏறத்தாழ 45 ஏக்கர் நிலத்தை வந்து நம்ம கோயிலோட நம்ம சேர்த்திருக்கிறோம். இப்படி தொடர்ந்து கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் கோயிலுடைய பராமரிப்பிலும் நம்முடைய அரசாங்கம் மிக பெரிய கவனத்தை செலுத்தி வருகிறது. அதே போல இந்த நகை உருக்குவதை பற்றி எல்லாம் பெருமையாக பேசினாங்க. அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இங்க இருக்கிறது. நகையை உருக்குவதை மட்டும் பற்றி பேசிய அவர்கள் யாருமே கடந்த 12 வருஷங்களாக 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இன்னும் பல கோயில்கள்ல நகையை மறுமதிப்பீடே பண்ணாம வச்சிருக்காங்க. ஆண்டுக்கு ஆண்டு செய்ய வேண்டிய நகையுடைய அனெக்சர்ஸ் ஆட் பண்ணாம வச்சிருக்காங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நகையை மறுமதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது HRNC லாவில் இருக்கு. வருஷா வருஷம் நகையை அனெக்சர் பண்ணணும் அப்படின்றது HRNC ஆக்ட் அண்ட் ரவுல்ல இருக்கு. ஆனா இது எதையுமே செய்யாம 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இந்த நகையுடைய மறுமதிப்பீடையும் இந்த நகையுடைய அனெக்சர்ஸ் எதையுமே சரியாக பல கோயில்கள்ல பெரிய கோயில்கள் எல்லாம் பண்ணாம நகையை உருக்கிட்டேன்னு பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு தான் எப்படி இந்த பணியெல்லாம் யார் செய்யறது? அப்ப இந்த பணியை செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேர்ல இந்து சமய அறநிலையத்துறை இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு மதுரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து அறங்காவலர் குழுவை பத்தி எல்லாம் பேசினாரு. அறங்காவலர் குழுவை பற்றி பேசும் பொழுது அறங்காவலர் குழு நியமனம் எப்படி நடந்ததுன்னு சொன்னாரு. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதற்கு பின்னாடி அப்படிங்கிறது எல்லாமே எத்தனை அறங்காவலர்கள் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். பாருங்க, மறைமுகமா மாண்பு அமைச்சர் அதனால மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கும் நான் நீக்கிறேன். சரிங்க,
நீக்கிடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. சொல்லிட்டேன், உட்காருங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் முக்கியமான உட்காருங்க. விஷயத்தை சொல்லிடுறேன். முடிங்க, உட்காருங்க, உட்காருங்க. எடுத்துட்டாங்க, போதும். அறிவிப்புகளை சொல்லிடுறேன். அறிவிப்புக்கு வந்துட்டாரு. வாங்க, அறிவிப்புகளை சொல்லிடுறேன். வாங்க. வர அதே மாதிரி மாண்புமிகு அறிவிப்புகள் சொல்ற, உட்காருங்க. எடுத்துட்டாங்க. அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் ஒரு குறிப்பிட்டதை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர்கள் நீக்கி இருக்கிறார்கள். ஆகவே அமருங்கள். அமைச்சர் அவர்கள் அறிவிப்பை வெளியெடுக்கிறார். இருங்க, உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. அவர் அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு. இருங்க சார், இங்க பாருங்க. இருங்க, ஒரு நிமிஷம். உட்காருங்க சார், உட்காருங்க சார். இங்க மாண்புமிகு உறுப்பினருக்கு அவர் பேசின உடனே கையை காமிச்சிட்டேன். நீங்க எல்லாம் எழுந்து குரல் கொடுத்த காரணம் பதில் சொல்ல உடனே நீக்கியாச்சு. இருங்க, அது அவை குறிப்பு, அந்த வார்த்தையை அவை குறிப்பு நீக்கியாச்சு. இருங்க, அவர் சொன்னவற்றில் ஏதாவது விளக்கம் கொடுப்பது அவசியம் என்று கருதினால் மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு இப்ப சொல்லலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிவன் சொத்து குலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். அவர் சொல்லுவதை போல் இந்த ஆடிட் செய்கின்ற விவகாரம் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை சார்ந்தது. இந்த ஆடிட் மத்திய அரசு தன்னுடைய கையிருப்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முனைந்த போது அந்த ஆடிட்டை தமிழக அரசு தான் செய்யும் என்று போராடி வாதாடி தமிழக அரசின் சார்பில் ஆடிட்டை நிர்ணயம் செய்து நாங்கள். இவர் எந்த அறங்காவலர் குழு உறுப்பினருடன் வந்து அழுதார் என்று கேட்டு விளக்கினால் அதற்கு பொறுப்பேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற குற்றச்சாட்டுகளை அவைத்தலைவர் அவர்கள் தயவு செய்து பதிவு செய்யக்கூடாது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அறிவிப்பு போயிடுறேன். சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம், ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுறோம். ஆதாரத்தோட வெளியிடுறேன். ஆதாரத்தோட வெளியிடுறேன். வாங்க அமைச்சர், ஆதாரங்களை நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற போது நீங்க பேசுங்க. இப்போது வேண்டாம், அவை குழு நீக்கிறேன். தயவுசெய்து பேசி முடிங்க. இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இந்த பட்ஜெட்டுக்கான அறிவிப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆசிகளோடு இந்த மன்றத்தில் அறிவிப்புகளை நான் வெளியிட கடமைப்பட்டிருக்கிறேன். உட்காருங்க. இந்த ஆண்டு திருக்கோயில் புனரமைப்புக்காக 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 64 திருக்கோயில்களுக்கு சுமார் 125 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு திருப்பணிகள் நடைபெறும். தமிழ்நாடு முழுவதும் சிதிலமடைந்த திருக்கோயில்களை தேர்வு செய்து சுமார் 150 திருக்கோயில்களுக்கு 85 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு திருப்பணிகள் நடத்தப்படும். பாருங்க, திரும்ப இல்ல மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு நான் ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர் சில கருத்துக்களை சொன்னார். அரசு என்னென்ன செய்துன்னு வரிசையாக சொல்லிக் கொண்டே வந்தார். ஒரு வார்த்தையை நீக்க வழிபட வார்த்தை கையை காட்டின நீக்கி விட்டேன். இருங்க. நீங்க அப்படி குறுக்க பாருங்க. நீங்க குறுக்க பேசக்கூடாது. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படையில் திரு சேகர் பாபு அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். இன்னும் கொஞ்சம் பேச வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். உங்களுக்கு தான் சொல்றேன். நான் கொறடா நிக்கிற போதும் 50 பேர் நிக்கிறீங்க. அவர் மாண்பு உறுப்பினர் KN நேரு அவங்க நிக்கிற போது நீங்க 30 பேர் பின்னாடி நிக்கிறீங்க. ஐ நீட் நோ ரெக்கமெண்டேஷன். யாரை அனுமதிப்பது என்பது நான் முடிவு எடுக்க வேண்டும். அனுமதிக்கிறேன்.
ஆனால் அதற்குள்ளாகவே இது குழுவாக கூட்டமாக கூடி நின்று குரல் கொடுப்பது கையை உயர்த்தி பேசுவது அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் பி.கே. சேகர் பாபு அவர்கள் பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேசாதீங்கன்னு சொல்லி திருப்பி பேசுறீங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்குண்டான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நீங்களும் துருவி துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள். ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. தங்கத்திலே 1000 கிலோ சுருட்டி விட்டீர்கள் என்று அனைத்து அதிகாரிகளையும் ஏவி பார்த்தீர்கள். அங்கு கிடைத்தது உங்களுக்கு 0. இப்போதும் சொல்லுகிறேன் திறந்த மனதோடு, நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பயணத்திலே இருப்பவன். சிவன் சொத்து குலநாசம் என்பதை தெளிவாக அறிந்தவன். எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்று அரசை நடத்த சொன்னவர். இன்னார் இனியவர் என்று பாகுபாடு இல்லாமல் பார்க்க சொன்னவர். எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிக்கட்டில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அறிவிப்புகள் வெளியிடலாம். அமைச்சர் அறிவிப்புகள் முக்கியமான அறிவிப்புகள் மட்டும் நீங்க எது புதிய அறிவிப்புகள்? இந்து சமய அறநிலையத்தின் சார்பில் இந்த ஆண்டு வெளியிடக்கூடிய அறிவிப்புகளின் தலைப்புகளை மட்டும் நான் இங்கே தலைப்படிங்க. ஆனா காலையிலேயே முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் 106 சிறப்பு அறிவிப்புன்னு எப்படி சொன்னார் நான் யோசிச்சேன். அதுவும் நான் வரேன். இல்ல அதுவும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு பதிலையும் சொல்லிடுறேன். 106 அறிவிப்புகள் இருக்கின்றத முன்கூட்டியே புலனாய்வு செய்து தெரிந்து கொண்ட மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அவர் கேட்ட கல்லூரியோட அனௌன்ஸ்மெண்ட் உள்ள இருக்கின்றத சொல்லாம விட்டுட்டாங்க போல யாரோ. அது என்னன்னு தெரியல. இப்ப அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லிடுறேன். படிங்க. இந்து சமய அறநிலையத்த சார்பின் அறிவிப்புகள். இந்த ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சுமார் 64 திருக்கோயில்களுக்கு 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்து திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். சிதிலமடைந்த திருக்கோயில்கள் 150 திருக்கோயில்கள் தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் 85 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்படும். 162 திருக்கோயில்களில் தேவைப்படும் பொதுவான திருப்பணிகள் அனைத்தும் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் செய்யப்படும். அதே போல மண்டபங்கள், சுற்று மண்டபம், வசந்த மண்டபம், மகா மண்டபம் மற்றும் இலைப்பாறும் மண்டபம் போன்றவைகளுக்காக மருதமலை, சமயபுரம், குன்றத்தூர் போன்ற 13 திருக்கோயில்களில் சுமார் 21 கோடியே 37 லட்சம் ரூபாயில் மண்டபங்கள், இந்த மேற்கண்ட மண்டபங்கள் அனைத்தும் கட்டித்தரப்படும். குச்சனூர் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோயில் உட்பட 8 திருக்கோயில்களுக்கு சுமார் 22.25 கோடி மதிப்பீட்டில் ராஜகோபுரம் கட்டித்தருவதற்காக இந்த ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை கொளத்தூர் அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயில், வேளச்சேரி அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோயில், நுங்கம்பாக்கம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் உட்பட சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் 3 புதிய மரத்தேர் இந்த ஆண்டு செய்து தருவதற்காக அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், திருவெட்டூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 105 திருக்கோயில்களில் திருக்குல பணிக்காக இந்த ஆண்டு 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 3 திருக்கோயில்களில் 11 கோடி மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான தங்கும் விடுதி இந்த ஆண்டு கட்டப்படும். திருவண்ணாமலை, பழனி, சிறுவாபுரி, இருக்கன்குடி உள்ளிட்ட 22 திருக்கோயில்களில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரியும் 20 திருக்கோயில்களில் பக்தர்கள் நலன் கருதி சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் அவசர கால ஊர்திகள் வாங்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் நீண்ட சுற்றுகள் உடைய 38 திருக்கோயில்களில் 30 லட்சம் மதிப்பீட்டில் 62 மின்கல சக்கர நாற்காலிகள் இந்த ஆண்டு மக்களுக்காக வழங்கப்படும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களை தொடர்வண்டி நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து திருக்கோயிலுக்கு கட்டணம் இல்லாமல் அழைத்து வருவதற்காக 4 சிற்றுந்துகள் 1 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு வழங்கப்படும். திருநெல்வேலி மாவட்டம் காரையார் அருள்மிகு சொரிமுத்தையனார் திருக்கோயிலில் வருகை தரும் பக்தர்களுக்கு மலைக்கு கட்டணம் இல்லாமல் சென்று வருவதற்காக 2 பேருந்துகள் சுமார் 1 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு வழங்கப்படும். 16 திருக்கோயில்களில் ரூபாய் 10.25 கோடி மதிப்பீட்டில் புதிய அன்னதான கூடங்கள் இந்த ஆண்டு ஏற்படுத்தப்படும். அன்னதான திட்டத்தின் கீழ் 10 திருக்கோயில்களில் நாள்தோறும் பயனடையும் பக்தர்களின் எண்ணிக்கையை இந்த ஆண்டு அதிகப்படுத்தி விரிவாக்கம் செய்திருக்கிறோம். சென்னை திருக்கோயில் பணியாளர்கள் நலன்களை கருத்தில் கொண்டு திருக்கோயில் பணியாளர்கள் ஓய்வு பெறும் போது தற்போது ஈட்டிய விடுப்பு 210 நாட்கள் ஒப்படைப்பு செய்யப்பட்டு அதற்கான பணப்பலன்களை பெற்று வரும் நிலையில் ஒப்படைப்பு செய்யப்படும் ஈட்டிய விடுப்பை இந்த ஆண்டு முதல் 240 நாட்களாக உயர்த்தி திருக்கோயில் பணியாளர்களுக்கு இந்த பணப்பலன்கள் வழங்கப்படும்.
திருக்கோயில் பணியாளர்களுக்கு தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள மகப்பேறு விடுப்பு 9 மாதங்களாக இருந்த நிலையில் அதனை 12 மாதங்களாக உயர்வு செய்யப்படும். திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் அவர்களது வாரிசுகளின் திருமணத்திற்காக தற்போது ஆண் பணியாளர்களுக்கு 6000 ரூபாயும் பெண் பணியாளர்களுக்கு 10,000 ரூபாயும் என வழங்கப்படும் திருமண கடன் இனி முதுநிலை திருக்கோயில்களின் பணியாளர்களுக்கு 2 லட்சமாகவும் முதுநிலை அல்லாத திருக்கோயில்களின் பணியாளர்களுக்கு 1 லட்சமாகவும் உயர்த்தி வழங்கப்படும். திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் மாணவர்களின் சேர்க்கையின் போது திருக்கோயில் பணியாளர்களின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதோடு 50 விழுக்காடு கட்டண சலுகையும் வழங்கப்படும். திருக்கோயில்களின் வெளிப்படையாக தேர்வுகளை நடத்தி நேர்முக பணியிடங்களுக்கு பணியாட்களை சேர்க்கும் விதமாக இந்த ஆண்டு திருக்கோயில் மற்றும் அவற்றின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களின் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக விதிமுறைகளின்படி தகுதியான பணியாளர்களை வெளிப்படை தன்மையுடன் தேர்வு செய்வதற்கு திருக்கோயில் பணியாளர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு அமைக்கப்படும். திருக்கோயில்கள் நடத்தப்படும் 4 பள்ளிகளில் சுகாதார வளாகம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, விளையாட்டு மைதானம், கலையரங்கம், தரைதளம் அமைத்தல், ஸ்மார்ட் போர்டு, கண்காணிப்பு கேமரா போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக 5.52 கோடி இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தற்போது வாடகை கட்டடத்தில் இயங்கி வருவதால் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் நிரந்தர கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பக பிரிவின் மூலம் அச்சில் இல்லாத, இதுவரை அச்சிற்கே வராத திருக்கோயில் வரலாறு, பக்தி தமிழ் இலக்கிய நூல்கள் என 108 அரிய நூல்கள் செம்பதிப்பாகவும் மலிவு பதிப்பாகவும் வெளியிடப்படும். அவற்றை மின்னணு நூல்களாகவும் தரவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்வதற்கான வழிவகை செய்யப்படும். முதுநிலை திருக்கோயில்களின் தல வரலாறு இத்துறையால் தமிழில் வெளியிடப்பட்ட நிலையில் வெளிமாநிலங்களும் மற்றும் வெளிநாட்டு பக்தர்களும் எளிதும் அறிந்து கொள்ளும் வகையில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடப்படும். திருக்கோயில் வரலாற்று விளக்க அரங்கம் முக்கிய திருக்கோயில்களில் திருத்தல வரலாறு, பெருமைகள், வழிபாடு, சிற்பங்கள், ஓவியங்கள், கட்டிடக்கலை, மன்னர்களால் மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகள் மற்றும் அத்திருத்தங்களுடன் தொடர்புடைய பக்தி இலக்கியங்கள் ஆகியவற்றை பக்தர்களுக்கும் இளம் தலைமுறையினருக்கும் அடுத்த தலைமுறையும் அறிந்து கொள்ளும் வகையில் மேற்கண்ட சிறப்புகளை படக்காட்சிகளாகவும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் குரல் வழி விளக்கங்களாகவும் அறிந்து கொள்ளும் வகையில் மெய்நிகர் காட்சி தொழில்நுட்பம் விர்ச்சுவல் ரியாலிட்டி அடிப்படையிலான திருக்கோயில் வரலாற்று விளக்க அரங்கங்கள் உருவாக்கப்படும். திருக்கோயில் மற்றும் திருமணங்களுக்கு சொந்தமான யானைகள் புத்துணர்வு பெறும் வகையில் யானைகள் நலவாழ்வு முகாம் தேக்கம்பட்டி பவானி ஆற்றம்படுகையில் மீண்டும் நடத்தப்படும். இம்முகாமிற்காக 3 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி குழந்தைகளின் பசிப்பினியை போக்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் ஆண்டுதோறும் முக்கிய திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பொது விருந்து அளிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களின் பழமையும் பெருமையும் மிக வரலாற்று சிறப்பையும் கல்வெட்டு, கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை முதலான கலை சிறப்புகளையும் ஆர்வலர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் முதற்கட்டமாக 2000 ஆர்வலர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய திருக்கோயில்களுக்கு வெற்றி கலை அறிவுசார் திருக்கோயில் பயணம் இந்த ஆண்டு முதல் ஏற்படுத்தி தரப்படும். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய திருக்கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு இவ்வாண்டு மொத்தம் 10,000 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் மண்டல இணை ஆணையர் அலுவலகம் வாரியாக அந்தந்த பகுதியில் உள்ள முக்கிய திருக்கோயில்களுக்கு ஒரு நாள் ஆன்மீக பயணம் ஏற்பாடு செய்யப்படும். தமிழ் நிலத்தின் முகவரியாகவும் குறிஞ்சிநில தலைவனாகவும் உலகத் தமிழர்களின் ஒற்றை முகமாகவும் சங்ககாலம் தொட்டே தமிழர் வாழ்வியலோடும் பண்பாட்டோடும் இலக்கிய மரபோடும் நெருங்கிய தொடர்புடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் திருத்தலங்களில் சிறப்பு மிக்க திருத்தலங்களாம் 6 படை வீடுகள் என அழைக்கப்படும் 6 படை வீடு முருகப்பெருமான் கோயில்களையும் தமிழ்நாட்டின் முன்மாதிரி கோயில்களாக மாற்றுவதற்கான திட்ட அறிக்கை இவ்வாண்டு தயாரிக்கப்படும். அருளாளர்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள் திருக்கோயில் சார்பாக மிகச் சிறப்பான விழாக்கள் நடத்தப்படும். கிராம தெய்வங்களின் கலை விழா தமிழர்களின் தொன்மையான வழிபாட்டு மரபின் தொடர்ச்சியாக இன்றளவும் தமிழகத்தின் கிராமங்கள் தோறும் பெண் தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் மக்கள் இறை நம்பிக்கையுடன் பண்பாட்டு மரபுடனும் ஒன்றிணைந்து வழிபட்டு வருகின்றனர். கொற்றவை, கன்னிமார்கள், காளியம்மன், அங்காளம்மன், மாரியம்மன், எல்லையம்மன் போன்ற பெண் தெய்வங்களும் ஐயனார், கருப்பசாமி, வீரபத்ரன், சுடலைமாறன், முனீஸ்வரன் போன்ற ஆண் தெய்வங்களும் இவர்களின் இந்த ஆன்மீக தெய்வங்களை பற்றிய கலை மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக இத்தொன்மையான கிராமிய வழிபாட்டு மரபுகளையும் கலை பண்பாட்டையும் போற்றி பாதுகாக்கும் வகையிலும் ஆண்டுதோறும் அனைத்து மண்டலங்களிலும் ஒரு கிராம தெய்வ திருக்கோயிலை மையமாக கொண்டு கிராம தெய்வங்களின் பெருமையையும் வழிபாட்டு முறைகளையும் உணர்த்தும் வகையில் கிராமப்புற கலை நிகழ்ச்சிகள், கூத்துக்கலைகள் மற்றும் நாடகங்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் கிராம தெய்வ கலை விழா ஆண்டுதோறும் நடத்தப்படும். திருக்கோயில்களுக்கு சொந்தமான பயன்பாட்டில் இல்லாத நிலங்களில் அந்தந்த திருக்கோயிலுடன் தொடர்புடைய
தல விருட்சங்கள் மற்றும் மண்ணுக்கேற்ற மரங்கள் அடர் வனங்களாக வளர்க்கப்பட்டு மூலிகை தாவரங்கள் வளர்க்கப்பட்டு மேலும் திருக்கோயில் பூஜைகளுக்கு தேவையான மலர்களை வழங்கும் செடிகள் வளர்க்கப்பட்டு திருக்கோயில் நந்தவனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே முதியோர்கள் மற்றும் இளம் தலைமுறையினரும் வழிபாடு செய்வதற்கான சூழல்கள் உருவாக்கி தரப்படும். திருக்கோயில் பிரசாத கடைகளில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதங்கள் பொது ஏலம் மற்றும் தனியார்களால் நடத்தப்பட்டு வந்ததை திருக்கோயில் வெளியே தயாரிக்கப்படுவதை தவிர்த்து திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தரமான பிரசாதம் வழங்கும் வகையும் சரியான விலையில் வழங்கும் வகையிலும் அந்தந்த திருக்கோயில் வளாகத்திலேயே திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் நேரடியாக பிரசாதம் தயார் செய்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதற்கட்டமாக 15 முதுநிலை திருக்கோயில்களில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதே போன்று இதர முதுநிலை திருக்கோயில்களிலும் இதே நடைமுறையில் திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் நேரடியாக பிரசாதம் தயார் செய்து வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த அவையின் வாயிலாக அறிவிப்பாக வெளியிட்டுக் கொள்கிறேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பாக அறிவிப்பு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அறிவிப்பு. தலைப்பு மட்டும் படிச்சிடலாம். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் சார்பில் வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்களுடன் கூடிய பாதுகாப்பு திறனாளர்களை உருவாக்கும் பயிற்சி வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் உயர் மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்று வரும் மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்துறை சார்ந்த உலகளாவிய சான்றிதழ் பயிற்சிகள் வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கான இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மெட்ராஸ் மூலமாக சிறப்பு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த வேலை வாய்ப்பில்லாத IT பட்டதாரிகளுக்கு சர்வதேச சான்றிதழ் பயிற்சியின் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கான திட்டம் உருவாக்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த அவையில் பதிவு செய்து கொள்கிறேன். வெற்றி தீர்மானங்கள் திரும்ப பெறணும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன், படிச்சிருக்கேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையை தயாரிக்க எனக்கு முழு உதவியாக இருந்த இத்துறையின் அரசு செயலாளர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் செயலாளர் அவர்களுக்கும் இத்துறையை சார்ந்த கூடுதல் ஆணையர்கள், இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.